3 யோவான் புஸ்தகம் ஒரே ஒரு புஸ்தகம் தான் இருக்கிறது. அதிலே 2வது வசனம் ஒருவர் வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்ட்டு ஒரு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் வாசிக்க முடியும். யோவான் இந்த புஸ்தகத்தை எழுதும் போது எழுதுகிறார், நீ எல்லாவற்றிலும் வாழு. எப்படி வாழணும் அப்படின்னா, ஆத்துமா வாழுவது போல் நீ வாழணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. ஆத்துமா வாழணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆத்துமா எப்படி வாழுகிறது? நமக்குள்ளே 3 காரியம் இருக்கிறது. ஒன்று ஆவி இருக்கிறது, ஆத்துமா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா வாழுவது போல நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்துமா எப்படி இருக்கிறதோ அது மாதிரி நாமும் மாறுகிறோம். அததான் இங்க யோவான் சொல்ல வருகிறார். உங்க ஆத்மாவுல நீங்க எவ்வளவு பலனா இருக்கிறீங்களோ அந்த அளவிற்கு நீங்கள் எல்லா விதத்திலும் பலனா இருக்க முடியும். அதனால ஆத்மாவை குறித்து பைபிள் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஆத்மா வாழக்கூடிய சில ரகசியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதங்கள் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 42வது சங்கீதத்தை நீங்கள் வாசியுங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவன் ஆத்துமாவை வாழ வைக்கும்படியாய் சங்கீதக்காரனாகிய தாவீது அல்லது தேவனுடைய பிள்ளைகள் என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சில காரியங்கள் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவைகளை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 42வது புஸ்தகம் அதிலே 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய். 11வது வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய். 6வது வசனம் சொல்லுது, என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. 53:5 சொல்லுகிறது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இங்க ஆத்துமாவை வாழ வைக்கிறதுக்கு பரிசுத்தவான்கள் பண்ணின சில காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன செஞ்சாங்க அப்படின்னா, முதலாவது ஆத்துமாவை பத்தி பேசினாங்க என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம பல காரியங்களை பேசுகிறோம், பல காரியங்களை நம்ம யோசிக்கிறோம், பல காரியங்களை நம்ம சிந்திக்கிறோம். ஆனா பல நேரங்களில நமக்குள் நாம் பேசக்கூடிய காரியங்கள் மிகவும் குறைவா இருக்கிறது. நமக்குள் நாம் பேசக்கூடிய காரியங்கள் நாம் மற்றவங்க இடத்துல ரொம்ப பேசுறோம், ஆனா நம்ம கிட்ட ரொம்ப பேசுறது இல்லை. அல்லேலூயா. அப்படின்னா நமக்கு உள்ளே சில காரியங்களை நாம் பேச வேண்டும். நான் சில நேரங்களில் சொல்லுவேன், உங்க வாயினாலே நீங்கள் அறிக்கையிடுங்கள் அறிக்கையிடுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நீங்க எதை சொல்றீங்களோ அது மாதிரி நீங்க மாறுவீர்கள். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம எதெல்லாம் ரொம்ப பேசுறோமோ, எதை குறித்து அதிகமா பேசுறோமோ அது மாதிரியே நம்ம மாறிட்டு இருப்போம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாவங்களை குறித்து ரொம்ப பேசிட்டு இருங்க, நீங்க பாவிகளா போயிட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. பரிசுத்தத்தை பத்தி ரொம்ப பேசுங்க, அது மாதிரியே போயிட்டு இருப்பீங்க. விசுவாசத்தை பத்தி ரொம்ப பேசிட்டே இருங்க, கொஞ்ச நாள்ல நீங்களும் ரொம்ப விசுவாசத்துல போவீங்க. நம்பிக்கையை குறித்து ரொம்ப பேசிக்கிட்டே இருங்க, நீங்க அதிகமான நம்பிக்கைக்குள்ள போவீங்க. ஏன்னா நம்ம பேசுறதுக்கு பல எஃபெக்ட் இருக்கிறது அப்படிங்கிறத வேதத்துல பல முறை தியானிச்சிருக்கிறோம். இங்க பைபிள் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது, நமக்கு உள்ளால பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தனக்குள்ளேயே பேசுகிறா, என் ஆத்துமாவே நீ ஏன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவ எந்த ஆத்துமா பத்தி பேசுனா? இப்ப நான் பேசுறேன் என் அம்மா பத்தி. என் ஆத்துமாவேன்னு சொன்ன, இது ஏன் ஆத்துமாவா? சோத்திரம். அல்லேலூயா. அது வேற ஆத்துமா உள்ள இருக்கு. அல்லேலூயா. அவன் மனைவியா இருந்தாலும் அது ஆத்துமா வேற. என்னுடைய ஆத்துமா, என் ஆத்துமாவே, நான் யாரை பத்தி பேசுறேன்? என்னை பத்தி பேசுறேன். அல்லேலூயா. என்னுடைய ஆத்துமாவே அப்படின்னா எனக்குள் உண்டாக்குகிற சில தைரியங்கள், அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். நமக்குள்ளே சில காரியங்களை நாமே உண்டாக்க முடியும். அல்லேலூயா. எதனாலனா கடவுளுடைய பலத்தினால், நம்புறவங்க மாத்திரம். அல்லேலூயா. அப்ப பரிசுத்தவான்கள் தனக்குள் உண்டாக்கின சில காரியங்கள் அல்லது தனக்குள் இருந்த ஆத்மாவை எப்படி வாழ வச்சாங்க அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இங்க சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள்ளே தியங்குகிறாய், தேவனை நோக்கி அமர்ந்திரு, தேவனை நோக்கி காத்திரு. 42வது புஸ்தகம் சங்கீதம் 42:5 சொல்லுது, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்கு தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. 11வது வசனம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. 43வது புஸ்தகம் 5வது வசனம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரச்சனை வரும்போது நம்ம பேச வேண்டிய ஆள் யார் தெரியுமா? நம்ம தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எதுக்குப்பா கவலைப்படுற, கடவுளிடத்துல காத்திரு. சங்கீதக்காரர் என்ன சொல்றாயப்பா, எதுக்கு தேவையில்லாம சஞ்சலத்தையும் தவிப்பையும் கலக்கத்தையும் வச்சுக்கிட்டு ரொம்ப 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 ஃபீல் பண்ணியே நாம செத்துருவோம். அல்லேலூயா.
ரொம்ப நேரங்கள் என்ன பண்ணுவோம், ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ணாதீங்க, சரியா? ரொம்ப ஓவரா திங்கிங் பண்ணாதீங்க, தேவையில்லாத காரியத்தை ஓவரா திங்க் பண்ணாதீங்க. எனக்கு ஒரு சகோதரர் தெரியும், அவருடைய மனைவியை பற்றியே சிந்திச்சிருப்பார். அல்லேலூயா. நல்லது செஞ்சா கூட பிரச்சனை இல்லையா, இந்த அம்மாவை பத்தி தப்பு தப்பாவே சிந்திச்சுட்டு இருப்பாரு. அதனால இவ எங்க போனாலும் இவருக்கு ஒரே பிரச்சனை, டவுட் தான். அல்லேலூயா. இவன் அங்க பார்த்தாலும் டவுட், இங்க பார்த்தாலும் டவுட், கீழே குனிஞ்சாலும் டவுட், மேல பார்த்தாலும் டவுட். அல்லேலூயா. ஏன்டா இந்த அம்மாவுடைய சிந்தனை ஃபுல்லா, இவருடைய சிந்தனை எல்லாம் இவன் மேலேயே இருக்கு, இவன் மேலே இருக்கு. இல்ல இல்ல, விட்டுருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம பல நேரங்கள்ல பிள்ளைகளே சில நேரம் சிந்திச்சு 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 அவன் நல்லா தான் இருப்பாங்க, ஆனா எப்படி ஆயிருமோ எப்படி ஆயிருமோ. இல்ல, வசனம் சொல்லுது, இப்ப நீங்க சொல்லுங்க உங்க ஆத்மாவிட்ட, எடை ஆத்மாவே நீ தேவையில்லாத சிந்திக்காத. அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு காத்துரு. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவையில்லாதது எல்லாம் சிந்திச்சு சிந்திச்சு நம்முடைய பிரச்சனையை ஓவர் ஆக்காம நீ ஆண்டவருக்கு காத்துரு. இங்க பைபிள்ல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, கடவுளுக்கு காத்துரு. என்ன சொல்றாரு பாருங்க, 5வது வசனம் 42:5 சொல்றாரு, அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஆமே. 11வது வசனம் சொல்லுது, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் துதிப்பேன். ஆமே. 43:5 சொல்லுது, ஆமே, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அப்ப இவருடைய ஆத்மாவை பத்தி என்ன சொல்றாரு தெரியுமா? அப்ப தேவையில்லாத குழப்பத்துல போய் கஷ்டப்படாம நீ உன்னை ரட்சிக்கிற ஆண்டவருக்கு காத்துரு. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. வீட்டுல சும்மா இருக்கும்போது பேசணும். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கும் போது பேசணும். ஓவரா பிரச்சனை வரும்போது பேசணும். நான் நிறைய பேருக்கு அதை சொல்லி கொடுத்துருக்கிறேன். நானே நிறைய பிராக்டிஸ் நானே பண்ணியிருக்கேன். அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன். பயங்கர பிரச்சனை ஆரம்ப நாட்கள், ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் வரும்போது பேசாம உட்கார்ந்து சொல்லுவேன், என்ன அழைச்சவர் என்ன நடத்துவார். அல்லேலூயா. அவர் எனக்காக ஜீவன் கொடுத்தது உண்மைனா என்ன அவர் காப்பாற்றுவார், என்ன அவர் அழிய விட மாட்டார், என்ன உயர்த்துவார் அப்படின்னு கொஞ்ச நேரம் சொல்லிட்டே இருப்பேன். சொல்லிட்டு இருக்கும்போது எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சஞ்சலம் எல்லாம் போயிருக்கு. அல்லேலூயா. நான் பலருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். பலருக்கு என் கூட ரொம்ப நெருங்குறவர்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இப்படி எல்லாம் திங்கிங் பண்ணாத. கடவுள் உனக்கு என்ன சொன்னாரோ அதுதான் நடக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம எதை பேசணும் தெரியுமா? நமக்குள்ளே பேசணும். நமக்குள்ளே சில வார்த்தைகளை நம்ம கொண்டு வரணும். என்ன தெரியுமா? ஏன் தேவையில்லாத கலக்கத்தை கொண்டு வராதீங்க. இங்க சொல்றாரு, நீ ரட்சிப்பா இருக்கிற வரை நான் துதிப்பேன் அப்படின்னா, ஆத்மாவை பத்தி நீங்க பேசணும். என்ன பேசணும் தெரியுமா? எதற்கும் கவலைப்படாத, உன்னை கடவுள் ரட்சிப்பார். அல்லேலூயா. சத்தமாய் கைகளை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. இடையில இருந்து நீங்க வீட்டுல போய் பேசணும். பைத்தியம்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. அதனாலதான் பைபிள்ல நமக்கு எல்லாருக்கும் என்ன பேர் கொடுத்திருக்கு? பைத்தியம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பைத்தியம். சோத்திரம். ஏன்னா நம்ம செய்கிறது சிலருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? இருக்கீங்களா? சோத்திரம். அல்லேலூயா. கொஞ்சம் சிரிச்சிட்டு இருங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் எல்லாம். அப்ப பைபிள் நமக்கு சொல்லுது, பைத்தியம் நினைச்சாலும் பிரச்சனை இல்லை. நாம சில காரியத்துல வெளியே வர வேண்டியது நம்ம வச்சுதான் கடவுள் செய்கிறா. இல்லைன்னா நம்ம ஓவரா திங்க் பண்ணி நமக்கு வர வேண்டிய நன்மைகளை நமக்கு எடுத்துரும். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க யார் உங்களை ரட்சிக்க போறார், யார் உங்களை நடத்துறாருங்கிறத குறித்து மறுபடியும் ஆத்மாவுக்கு சொல்லிட்டு இருங்க. அல்லேலூயா. சத்தமாய் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. ரொம்ப கலங்குகிற ரெண்டு உண்டு நமக்கு. ரொம்ப கலங்குகிற ரெண்டு உண்டு. ஒன்று நம்முடைய இருதயம், இரண்டாவது நம்முடைய ஆத்மா. அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. சிலருக்கு கண்ணும் கலங்கும். அல்லேலூயா. அது மூணாவது, அது கிஃப்ட்னு நினைக்கிறேன். சோத்திரம். அல்லேலூயா. எனக்கெல்லாம் சூடு போட்டாலும் அழுக சீக்கிரம் வராது. பிரச்சனைகளையும் பேசாம இருப்பேன், கல்லுடி மாங்க மாதிரி. அல்லேலூயா. அப்படி இருப்பேன். சில நேரங்கள் அழுது பார்த்திருக்க வராது. அல்லேலூயா. வராது, எதுக்கு முயற்சி பண்ணணும், வேண்டாம்னு விட்டுட்டேன். பெரிய பிரச்சனை தான் பேசாம இருப்பேன். அழுதுதான் கிடைக்குன்னு பலர் சொல்லியும் எனக்கு நான் இப்படி எல்லாம் செஞ்சு பார்ப்பேன், நடக்காது. அல்லேலூயா. அவன் இருதயமும் ஆத்மாவும் தகாரன்னு கலங்கி பாருங்க. இதுதான் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப அந்த கலக்கத்தை உண்டாக்குகிற முக்கியமான பிரச்சனை எங்க இருக்குன்னா, ஆத்மா. இருதயம் கலங்குனா கூட கொஞ்சம் தேத்திடலாம், ஆத்மா கலங்குனா ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. ஆத்மா கலங்குனா நீங்க அவ்வளவும் அவுட் ஆயிரு, எல்லாமே மொத்தமா ஷடவுன் ஆயிரும். உங்களுடைய என்ன ஷடவுன் ஆகும்னு சொல்றேன், ஒண்ணு விசுவாசம் மொத்தமா போயிடும். அல்லேலூயா. நீங்க நல்லவங்க என்கிற எண்ணமே இருக்காது. நீங்க கர்த்தருடைய பிள்ளை என்கிற எண்ணமே ஒரு நிமிஷத்துல இருக்காது. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எண்ணமே இருக்காது. கடைசியில நாம் உலகத்திலே இருக்கக்கூடாது என்கிற எண்ணம் வரும். அல்லேலூயா. அதனாலதான் கடவுள் சொல்றாரு, உங்க ஆத்மா குறிச்சு ரொம்ப கவனமா இருங்க, உங்க ஆத்மாவை கலங்க விடாதீங்க. அப்ப அந்த கலங்க விடாம இருக்கிறதுக்கு பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உங்க ஆத்மாவுக்கு பூஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்க ஆத்மா வாழணும்னா நீங்க சொல்லணும், உங்க ஆத்மா பார்த்து கவலைப்படாத, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார்.
அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது சங்கீதங்கள் புத்தகம் 62வது புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அடுத்தது சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் என்ன சொல்றாரு பாருங்க. 5வது வசனம் 62:5. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது பைபிள் சொல்லுது, ஆத்மாவே நீ ஆண்டவருக்கு காத்திரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது எங்க பைபிள் என்ன எழுதப்பட்டிருக்கிற 62 சங்கீதம் 62:5 சொல்லுது, என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு, வெயிட் பண்ணு. அல்லேலூயா. சத்தமா கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். பல நேரங்கள்ல நமக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு நாம தயாரா இருப்போம். ஆனா நமக்குள்ள இருக்க இந்த ஆத்மா என்ன செய்யும் தெரியுமா? வேகப்படுத்தும். நம்ம என்ன செய்யும்? இருங்க. அல்லேலூயா. அப்படியே எல்லாரும் பேருக்கு அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. ஆளு வச்சிருக்கு. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆத்மா என்ன செய்யும் தெரியுமா? சில நேரங்கள்ல எனக்கு பாயிண்ட் போயிடுச்சு. சோத்திரம். தேவனை நோக்கி அமர்ந்துரு. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் அப்படின்னு பாருங்க. இந்த வாக்குத்தத்தம் ஒண்ணு நமக்கு கொடுத்தாருன்னு வைங்க. வாக்குத்தத்தத்தை நாம பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு என்ன தேவை? பொறுமை தேவை. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேல விசுவாசம் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல பொறுமை தேவை. ஆனா நமக்கு உள்ள இருந்து ஒண்ணு நம்ம வேகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். அவன் சீக்கிரம் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். நமக்கு என்ன தெரியுமா? கொடுத்த உடனே கானானுக்கு போயிடும். அல்லேலூயா. நமக்கு கிடைச்ச உடனே கானானுக்கு போயிடணும். நீ வேதத்தை நீங்க வாசி பாருங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அதிகாரங்களுக்கும் பல ஆண்டுகள் வித்தியாசம் இருக்கிறது. ஆபிரகாம ஒரு 75ல கூட்டாருன்னா அடுத்து 76ல கூட்டிருப்பாரு, அடுத்து 78ல கூட்டிருப்பாரு. திடீர்னு ஒரு 10 வருஷம் தாண்டி திருப்பி பேசியிருப்பாரு. ஆனா பைபிள் எப்படி இருக்கு? தொடர்ந்து இருக்கு. நாம என்ன நினைக்கிறோம்? கதையை படிச்ச உடனே அங்க இருந்து கிளம்பும் போதே லைனா பேசிட்டு வர்றாரு. இல்ல. அல்லேலூயா. சில நேரங்கள்ல கடவுள் பேசவே இல்ல, அமைதி ஆயிட்டாரு, ஆஃப் ஆயிட்டாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பைபிள்ல இருக்கக்கூடிய ஒரு வசனத்துக்கு அடுத்த வசனத்துக்கு இடையிலே பல வருடங்கள் சில இடத்துல இருக்கிறது, பல மாதங்கள் இருக்கிறது, சில இடங்கள்ல பல மணி நேரங்கள் இருக்கிறது. உடனே சம்பவிச்சதல்ல, எழுதப்படும் போது அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா நீங்க வீட்டுல போய் ஆதியாகமத்தை வாசிச்சு பாருங்க. திடீர்னு பாருங்க, ஆண்டவர் 99வது வயசுல வந்து நிற்பார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி அவரை காணாது. ஏன் அப்படின்னா அதனுடைய காரணம் என்ன தெரியுமா? நடந்தது சில காரியங்கள் வாக்குத்தத்தம். இப்ப அதுக்குள்ள வர்ற நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வேகப்படுத்தும். நமக்குள்ள இருக்கிற ஆத்மா சில காரியங்கள் உடனே கிடைக்கும்னு நினைக்கும். கிடைக்காத போது அது ஒரு மாதிரி சோர்ந்து போயிடும். அல்லேலூயா. அப்ப ஆத்மாவை பார்த்து கேட்கணும், சொல்லணும், எப்ப ஆத்மாவே கொஞ்சம் வெயிட் பண்ணுடா. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அல்லேலூயா. என்ன செய்யுங்க? அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆத்மாவை பார்த்து நம்ம ஆத்மாவை பார்த்து சொல்லணும், அவசரப்படாதீங்க. ஆண்டவர் பைபிள் சொல்லுது, நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்கிறதுக்கு சில லேட் அல்லது நாட்கள் உண்டாகும், வருஷங்கள் உண்டாகும். உடனே கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. வாழ்க்கையில ஊழியத்துல சில சோதனைகளை நான் தாண்டி வரும்போது யோசிப்பேன், என்னடா இவ்வளவு கிட்டத்தட்ட 3-4 மாசம் ஒரு சத்தமும் இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு விசுவாசம் மட்டும் இருக்கும். ஆனா இந்த 3-4 மாசம் தாண்டி 6வது மாசத்துல யோசிப்பேன், இப்பதான் கடவுள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்ப இவ்வளவு நாள் ஏன் பேசாம இருந்தாருன்னா, அவர் பேசாம தான் இருக்க வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களா. அல்லேலூயா. அப்ப அதனால கடவுள் உங்களுக்கு செய்யக்கூடியவைகளை குறிச்சு கவனமா இருங்க. இப்ப நான் சொல்றேன், வாக்குத்தத்தம் வைங்க. இந்த வாக்குத்தத்தம், இந்த நிறைவேறுதல் ரெண்டையும் வைங்க. வாக்குத்தத்தம், இந்த நிறைவேறுதல். இந்த நிறைவேறுதலுக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் இடைப்பட்ட காலத்துல என்ன வேணாலும் சம்பவிக்கலாம். அல்லேலூயா. என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா நீங்க நினைக்கணும், இந்த வாக்குத்தத்தம் எனக்குள்ள நிறைவேறும். அல்லேலூயா. அதத்தான் இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் நம்புகிறது அவராலே. நான் என்ன நம்புறனோ, ஏன் நம்புறது அவர் எனக்கு கொடுப்பா, எனக்கு தருவா. இப்ப நீங்க வேதத்தை வாசிச்சு பாருங்க. 75 வயசுல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு சன்னதியை தருவேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை வயசுல கொடுத்தாரு? 100 வயசுல கொடுத்தாரு. அப்படிதான் 100 வயசுல கொடுத்துட்டு அடுத்த ஆண்டவர் சொன்னாரு, உன் பையனை கொண்டு போய் என்ன செய்? பலியிடு. அல்லேலூயா. இப்ப எப்படி இருந்திருக்கும்? வாக்குத்தத்தம் என்ன? ஈசாக்கின் இடத்துல ஒரு சன்னதி விளங்கும். இதான் வாக்குத்தத்தம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் பையனை கொண்டு நீ பலியிடு அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாம் என்ன சொன்னாரு? அழுது புலம்பினார். அப்படித்தானே? கண்ணீர் வடித்து கதறினார். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணார். ஒண்ணும் பண்ணல. அல்லேலூயா. என் பைபிள் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். உங்க பைபிள் இருக்கா? இல்ல. உங்க பைபிள்ல இல்ல. சோதரப்ப சரியா தாருங்க. அல்லேலூயா. உருண்டு பரண்டு கதறி ஒண்ணும் பண்ணல அவரு.
ஆமென், பிரைஸ் தி லார்ட். வேதத்துல எங்கேயுமே அப்படி இல்ல. ஆனா எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல என்ன சொல்றாரு பாருங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல எபிரேயர் ஒரு வார்த்தை சொல்றார். 11வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது 17, 18 நீங்கள் வாசித்து 17, 18, 19 என்ன சொல்லுது? மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் ஒரு சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஒன்று இருக்கு, எனக்கு நான் பெற்றுக்கொண்ட காலம் இருக்கு. இப்ப கடவுளே சொல்றாரு அவனை பலியிடு அப்படின்னு சொல்லும் போது அவனுக்குள்ள இருந்த ஒரே ஒரு வார்த்தை, அந்த 11, 18 நல்லா குறிச்சு வைங்க. ஈசாக்கினிடத்தில் உன் சன்னதி விளங்கு. அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். கடவுள் உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ, கடவுள் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதுதான் எனக்கு நடக்கும். யாரும் நம்புறீங்க? அல்லேலூயா. உங்களுக்குள்ள நீங்க பேச வேண்டிய வார்த்தை இருக்கு. உங்களை அழைச்சவர் உங்களை நடத்துவார். அப்போ உங்க கேப்ல என்ன நடக்கும்? 1008 பிரச்சனை வரட்டு, தலைக்கு மேல தண்ணி போட்டு நான் வெளியே வருவேன். யாரெல்லாம் நம்புறீங்க? சோத்திர. அல்லேலூயா. என்னவு நடக்கட்டு. ஆனா அம்மா பைபிள்ல சொல்லுது, நான் நம்புறது என்ன தெரியுமா? என் ஆண்டவர் சொன்னதுதான் எனக்கு நடக்கும். உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கட்டு, ஆனா உங்களுக்கு தேவன் சொன்னது என்ன, அததான் இங்க புரிஞ்சுக்கணும். இப்ப தாவீது சொல்ற, அவர் நான் நம்புறது அவரால எனக்கு வரும், அவர் எனக்கு கொடுப்பா, அவர் எனக்கு தருவா. அப்ப நீங்க உங்க ஆத்மா பார்த்து சொல்லணும், எப்பா பொறுமையா காத்திரு. அல்லேலூயா. அவசரப்படாதே. அல்லேலூயா. ஒரே வருஷத்துல அற்புதம் நடக்கணும், இல்ல நடக்காது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 25 வருஷம். இந்த வீட்டுல போய் அந்த வேத புஸ்தகத்தை கொஞ்சம் ஆச்சு பாருங்க. 25 வருஷம் சரித்திரம் எழுதியிருக்கா பாருங்க. இல்ல. அல்லேலூயா. கிடையாது. 25 வருஷம் சர்வீஸ் சரித்திரம் எழுதப்படல. கிட்டத்தட்ட ஒரு சில இடங்கள்ல கடவுள் பேசினதை மட்டும் சொல்லி இருக்கிறார். அது எவ்வளவு நாள் பேசினான்னு தெரியாது. நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு பல வருடங்கள், நான் வாசித்திருக்கு, பல வருடங்கள் கேப் விட்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுது. அப்ப என்ன வந்தாலும் நீங்க காத்திருக்க. கைகளை வேட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்தபடியா சங்கீதங்கள் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆமென், பிரைஸ் தி லார்ட், 116 எடுத்துக்கொள்ளுங்க. 116. ஆமென், பிரைஸ் தி லார்ட். 116 அதுல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 116 அதுல 7வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்கள் புத்தகம் 116, 7. அடுத்தது ஆத்மா பத்தி பேச வேண்டிய ஒரு காரியம். நம்முடைய ஆத்மா வாழ வைக்கிறதுக்கு இதானே வழி. 7வது வசனம் சொல்லுது, என் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. அல்லேலூயா. சத்தமாய் கைகளை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சோதர. அல்லேலூயா. இப்ப நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பல நேரங்கள்ல பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியே வந்திருப்போம், ஆனா பிரச்சனையின் மனநிலைமையிலிருந்து வெளியே வந்திருக்க மாட்டோம். அல்லேலூயா. பிரச்சனையிலிருந்து புரியுதமா? உங்களுக்கு புரியுதா? பிரச்சனையிலிருந்து வெளியே வந்திருப்போம், ஆனா இன்னும் மனசுல அந்த பிரச்சனையில தான் இருக்கும். நம்ம சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்திருப்போம், ஆனா நம்முடைய மனசுல அதே சூழ்நிலையில தான் இருக்கிறோம். அல்லேலூயா. இதுதான் மாத்தணும். ஆண்டவர் சொல்றாரு, உங்க ஆத்மா பத்தி நீங்க மாத்தணும். இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க மக ஒரு பெரிய வியாதி, மரணத்துல தருவாய், அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருந்து விடுவிச்சுட்டார். ஆனா உண்மையில எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் என் மனசை விட்டு போகவே இல்லை. ஏன்னா ஒரு செகண்ட் தான் தவறி இருந்தா எங்க மக கிடையாது. சோதனை. அல்லேலூயா. இதுவே என் மனசை போட்டு அப்படியே அலக்கடிச்சுக்கிட்டே இருந்து ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், எப்பா நான் உனக்கு நன்மை செஞ்சுட்டேன், வெளியே வாடா நீ. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்மை உனக்கு செஞ்சுட்டேனா, நீ வெளியே வா. ஏன்டா அதிலே நிக்கிற? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பிரச்சனையிலே நம்ம பல நேரம் நின்னுட்டு இருக்க. ஏன் நடந்துச்சு வெளியே வந்துட்டீங்களே. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, ஆத்மா சில நேரங்களை நம்ம அதுலயே நிப்பாட்ட வைக்கும். நம்ம 20 வயசுலயே சிலர் இருப்பீங்க. அல்லேலூயா. இருக்கீங்களா? இல்லங்க, நீங்க 50 தாண்டிட்டு. அல்லேலூயா. சிலர் கொரோனாவிலே இருக்காங்க. இன்னும் கொரோனாவிலே இருக்காங்க. கொரோனா தாண்டி 3 வருஷம் தாண்டிட்டு இன்னும் கொரோனா பிரச்சனை எஃபெக்ட்ல இருக்காங்க. எஃபெக்ட் சில நேரங்கள் நீங்க புரிஞ்சுங்க, பிரச்சனையினுடைய எஃபெக்ட் நம்ம ஆத்மாவை தாக்கிக்கிட்டே இருக்கும். சோத்திரம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. யாரோ ஒருத்தர் 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருப்பாரு. அல்லேலூயா. ஆனா எஃபெக்ட் இன்னும் மாறல. அப்படிதானே? சோத்திரம். ஏன் மாறல? ஆனா அவங்கிட்ட நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். அப்படித்தானே? ஆமாவே இல்லையா? அவங்கிட்ட பேசிட்டு தான் இருக்கோம். ஆனா உள்ள கிடக்குது
கருப்பு பாடு உள்ள கிடக்குது. அல்லேலூயா. அப்ப என்ன காரணம் தெரியுமா? இந்த ஆத்மா தான் பிரச்சனையே. இவனுக்குள்ள எல்லாமே அந்த அட்மாஸ்பியர் மொத்தமே இங்க சேவ் ஆயிட்டு இருக்கு. நீங்க வால்பேப்பரை மாத்தணும். அல்லேலூயா. சத்தமா கைகளை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. சிலருடைய மொபைல்ல 10 வருஷம் ஒரே வால்பேப்பர் இருக்கு. சோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு வால்பேப்பர் மாத்தணும். அததான் அவங்க ஆத்மாவில இருக்கக்கூடிய காட்சி, உங்க ஆத்மாவில் இருக்கக்கூடிய திங்கிங், உங்க ஆத்மாவில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், உங்க ஆத்மாவில் இருக்கிற பிக்சர். அல்லேலூயா. நீங்க யார் என்கிற பிக்சர். இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்ல தர விரும்புறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் பேச விரும்புறேன் அப்படின்னா, என்னை குறிச்சு நான் நினைச்சிருக்கிற சில திட்டம் அல்லது என்னை குறிச்சு நான் வச்சிருக்கிற பிக்சர் எப்படி இருக்குன்னா, இப்படித்தான், என்னால உதவாது, நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன். ஆனா என்ன ஆண்டவர் இப்போ பயன்படுத்திக்கிட்டே வர்றாரு, என்னை உருவாக்கிக்கிட்டே வர்றாரு. ஆனா என் ஆத்மா அந்த பிக்சர் அழிக்கவே இல்லை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா அந்த பிக்சர்ல இருந்து வெளியே வா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாது. எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஆராதிக்க தெரியாது. எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடியே வைங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இப்ப அப்படி இல்ல. நீங்க முன்னேறி இருக்கீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க, பல காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கீங்க. ஆனாலும் உங்களுடைய மனசுல, உங்களுடைய ஆத்மாவில உங்களை குறிச்ச தவறான எண்ணங்கள் இருக்கு. வெளியே வாங்க. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. அல்லேலூயா. அநேகர் சின்ன வயசுல நம்ம பத்தி பலர் சொல்லியிருப்பாங்க, அப்படித்தானே? உங்களை பத்தி யாரும் பாராட்டி இருக்க மாட்டாங்க என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அல்லேலூயா. சோத்திர. அல்லேலூயா. பாராட்டி இருக்காங்களா யாராவது? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா என்னை ஒருத்தர் பாராட்டினது இல்ல. சோத்திர. என்னை எவையெல்லாம் சவுட்டி மிதிக்கணுமோ அவ்வளவு மிதிச்சாரு. அவன் என்ன வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிற அளவிற்கு என்ன ஆக்குனாங்க. சோத்திர. அல்லேலூயா. ஆமே. என்னுடைய சொந்த ஜனங்களாகி நீங்களும் அப்படித்தான். அல்லேலூயா. சோத்திர. அப்படிதான் இருக்கும். ஏன்னா யாரும் நம்ம பாராட்டி தூக்கி விடுறதுக்கோ தட்டி கொடுக்கறதுக்கோ ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். அல்லேலூயா. நம்ம கீழே போட்டு புதைக்கிறதுக்கு 1000 பேரு ரெடியா இருக்காங்க. இன்னும் ரெடியா தான் இருக்காங்க. அல்லேலூயா. சரி விடுங்க. அப்ப அவங்க சொன்ன வார்த்தைகள் நம்முடைய ஆத்மாவை பாதிச்சிருக்கு. சோத்திரம். அவங்க சொன்ன வார்த்தைகள் எதை பாதிக்கும் தெரியுமா? உங்க ஆத்மாவை பாதிக்கும். உங்க ஆத்மாவுக்குள்ள அது தெரியாம கிடந்துகிட்டே கிடக்கும். ஆனா அதை தாண்டி நீங்க ஆராதித்து ஜெபித்து வெளியே வந்த பிற்பாடும் இது உங்களுக்குள்ள மாறவே இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அதை மாத்தணும். அல்லேலூயா. நீங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க சூழ்நிலைகளை மாற்றணும். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு கூரை வீட்டுல நல்லா படுத்து தூங்கினீங்க, இப்பவும் பெரிய டெரஸ் வீடு கட்டிட்டீங்க, இப்பவும் கூரை வீடே ஞாபகம் இருக்குன்னு எப்படி இருக்கும்? என்ன செய்யணும்? அப்போ நீங்க தான் மாறணும். அல்லேலூயா. மாற வேண்டியது யாரு? எப்பா நீ படுக்கிறது இப்ப கட்டுக்கடா. அல்லேலூயா. மெத்தையில படுத்துட்டு இருக்க, தரையில படுத்தவரையே யோசிச்சுக்கிற இல்ல. கடவுள் உங்களுக்கு சொல்றாரு, ஆமென், நன்மை செய்தபடியால் உங்க இளைப்பாறுதலுக்கு திரும்புங்க. எல்லாரும்